வணக்கம் மக்களே, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் பதிவேற்றேன். இந்த ஜஃப்னா ஆர்டிடெக் இன்ஜினியர் இருக்கான்ல, இவனை பற்றி இவன் திருவிளையாடலை பற்றியும் இவன் வேலையை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்று சொன்னால் இவனால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது எதிர்காலத்தில் மற்றது வெளிப்படையணும்னு இதை போடுறேன். இவனுக்கு நான் 2 ப்ராஜெக்ட் கொடுத்தேன். ஒன்று புது இது கட்டுறது, மற்றது புது பில்டிங் ஒன்று கட்டுறது, மற்றது வீடு ரெனோவேஷனும் கொடுத்தேன். அப்போ புது இது இழுபட்டு கொண்டு போச்சு 5 மாதம். அடுத்தது வெல்டிங் கட்டுறது ரெனோவேஷன் வேலை தொடங்கி வேலை செய்து கொண்டிருந்தவன் அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் இது செய்த போட்டது. ஆனால் அவன் என்னென்னு சொன்னால் காசு முதல் தர சொல்லி ரெனோவேஷன் வேலைக்கு வேண்டினவன். நான் ஓகே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு தரேன்னு நம்பி காசை கொடுத்தேன். நான் காசை கொடுத்தோன்னே அந்த வேலையில் நான் குரங்கண்ட கையில் பூமாலை எப்படி கொடுப்போமோ அப்படித்தான் வந்த வேலையும். அதாவது நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் போடுவேன், எப்படி இருந்த வீட்டை எப்படி கொடுத்துறான்னு எப்படி ஆக்கி வச்சுக்கிறான்னு இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி. அடுத்தது நான் உங்களுக்கு வீடியோக்களை நான் எப்படி கொடுத்த அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கும் தெரியும். அது நான் போடுவேன் வேலையில் எல்லா ஆதாரத்தோடையும் உங்களுக்கு வெளிக்கொண்டு வருவேன் வேண்ட கல்ல வேலையில் வேண்ட. மற்றது அதாவது மக்களே உங்களுக்கு எனக்கு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டது எல்லாமே ஹை குவாலிட்டி சிலங்கள் நம்பர் 1 சாமான் தான் போடுவேன் சொல்லி வேலையை தொடங்கினவன். வேலையை தொடங்கி வேலையே எழுபாரியான 1 மாதத்தில் முடிச்சு தர்றேன்னு சொல்லி எனக்கு 4 மாதம் கிட்டத்தட்ட டைம் எடுத்தது. அது இவன் அங்கே போய் கூட பார்க்கல காசு ஒன்று மட்டும் முடுக்கா வந்தவன். அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு வெட்டி கூட தலை வச்சு பார்க்கல. ஆக்கில் ஃபோன்லேயே வச்சு செய்து ஆறவன் வர்றான் போகிறான் என்று செய்கிறான்னு தெரியாத வச்சு வேலை செய்தான். டைல்ஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் 1 போட்டு சைனா டைல்ஸுகளையும் வேண்டி லோக்கல் டைல்ஸுகளையும் வேண்டி அடித்தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்காண்டு பார்க்க இந்த இதுகள் எல்லாம் செய்தான். கட்டளை இடித்து இது கதவுகள் எல்லாம் போட்டிருக்கிறான். வளைஞ்ச கதவுகளை தான் போட்டிருக்கிறான். வளைஞ்ச கதவுகள் எல்லாம் நான் போட்ட வீடியோ ஆதாரத்தோடு போடுவேன். நான் இந்த சைடில் இருந்து ஒரு மேற்பார்வையாளரை வச்சு இவற்ற வேலை தரத்தை நான் ஆராயும் போது நிறைய குறைபாடுகள் நான் கண்டுபிடிச்சோன்னே அவன் தலைமறைவாயிட்டான். காசோட தலைமறைவாயிட்டான். விளங்கிட்டா என்னென்னு சொன்னால் இப்படித்தான் அவன்கிட்ட ஏமே உங்கள்கிட்ட ஒரு காசு இல்லையன்ட்டு காலை வைப்பான். காலை வச்சோன்னே உங்கள்கிட்ட காசு கறக்க வலிக்கிடுவான். அப்படித்தான் அவன்ட்டு ஏமே. அது காசு பறந்துனோன்னா பிடி அவன்கிட்ட போயிடும். பிறகு தான் செய்த வேலையை நீங்கள் என்ன தான் நிரூபித்தா கூடி நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. பொழுதுக்கும் போக முடியாது, இல்லாட்டிக்கு அவனோட பிரச்சனை பண்ண முடியாது. அவன் நம்பரை ப்ளாக் பண்ணிட்டு ஓடிட்டான். விளங்கிச்சு, இதுதான் பிரச்சனை. மற்றது இந்த வேலையில் இந்த ஜியோ சொன்னவர் இப்படி குறைபாடு டைல்ஸ் சைனா லோக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு. நிலா கதவு வளைஞ்ச கதவுல போட்டிருக்காரு. ப்ளம்பிங் வேலையை சொன்ன மாதிரி ப்ளம்பிங் வேலையை செய்யலை. மற்ற டைல்ஸ் பதிக்கும் போது நான் பாத்ரூமுக்குள்ளே நிறைய இதுகள் கொடுத்தேன், ஒரு ஐடியா ஃபோட்டோக்கள் கொடுத்தேன். நான் இப்படி வரணுமெண்டு. ஆனால் எங்களோட ஆசைக்கேற்ற மாதிரி வீடு வரையில் அவன்கிட்ட ஆசைக்கேற்ற மாதிரி தான் வீடு வந்திருக்குது. அதான் நம்ம சொல்ல போனால். அடுத்தது இப்போ நான் திருப்பி இடித்து எல்லா வேலையும் திருப்பி 2ஆம் தரம் காசு கொடுத்து செய்ய வேண்டிய நிலைமையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அடுத்து நான் நீங்கள் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா பழைய இருந்த வீட்டையும் இப்போ இருக்கிற வீட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்களே அழுவீங்கள். என்ற அவ்வளோத்துக்கு குரங்கண்ட கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி தான் இந்த குரங்கன் செய்துட்டு போயிட்டான்னு எனக்கு வச்சு நான் கண்டிப்பாக இதெல்லாம் ஆதாரத்தோடு உங்களுக்கு வழியை நான் போடுவேன். உங்கள் வீடியோ ஆதாரத்தோட ஃபோட்டோ ஆதாரத்தோட எல்லாத்தையும் நான் நிரூபிப்பேன். ஏன்டா அவன் ஃபேக் ஐடி போடுறேன்னு சொல்லி உங்களெல்லாம் இந்த நம்புற மாதிரி செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது ஃபேக் ஐடி தனக்கு எதிரி இல்லையாண்டா. அப்போ அவனுக்கு வழியாக தெரியும் ஃபேக் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் தான் போடுறான்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு கண்டுடைப்புக்கு செய்கிறான். ஆனால் நான் பாதிக்கப்பட்டு நான் உங்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் நான் நிறுவனமாக காட்டுவேன். காட்டினத்தான் நான் கல்லங்கள் பிடிபடும். நீங்கள் இப்படி ஒரு காலம் ஏமாறக்கூடாதுன்னு சொல்கிறேன். நம்பி ஏமாந்துறாங்க. மற்றது வேண்ட வேலை அவ்வளோத்துக்கு தரமில்லாத வேலை, தரக்குறைவான வேலை. என் 2 வரைக்கும் நான் ஃபோன் ஒழுங்கான ஆளான்னு சொன்னால் ஏன் என்னோட கதைக்க முயற்சிக்கிறான் இல்லை கதை விளக் பண்ணிட்டு ஓடுறான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இல்லை பிள்ளை இல்லாட்டிக்கு ஏன்னு விளக் பண்ணிட்டு ஓடுறான்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, நன்றி.